ரங்கம் டேய் 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 என்னடா பேசிட்டு இருக்க? கீழே லேடிஸு ஜென்ஸு குழந்தைங்களாம் உட்காந்துக்கிறாங்க. 10 ஏரியாவுக்கு மைக் செட்டு கட்டி விட்டு நீங்கள் என்னடா சவுண்டாக பேசினுக்கிற? அசிங்கமா அதுவும் மைக்கு கிடச்சா என்ன வேணா பேசுவீங்களாடா? யோ விடியா, இன்னும் 2 பேரும் கிளிக்க வேண்டியது இருக்கு. நான் இவ்வளோ சொல்லிட்டு இருக்கேன், நீ இன்னும் பேசணும். டேய் இந்த இடம் சிஎஸ்கே தான் கப்படிக்குது, பார்க்கலாமா? இல்லை, ஆர்சிபி தான் கப்படிக்குது. டேய் மும்பைக்கு தான்டா கப்பு. எங்கள் தலைவர் ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிட்டாருடா. டேய் ரோஹித் சர்மாடா. பின்ன பாண்டியாவா? அம்பானி அவரோட ஒய்ஃபுக்கு வெட்டிங் கிஃப்டாக கப்பை கொடுக்கலாம் எப்பயோ ஃபிக்ஸ் பண்ணியாச்சுடா. டேய் மேட்ச் ஃபிக்ஸிங்காடா? டேய் இதெல்லாம் தப்பு இல்லையாடா? இதில் கூட வர அரசியல் பண்ணுவீங்க? டேய் இப்போ என்ன போயிட்டு இருக்கு தெரியுமா? எலெக்ஷன் போயிட்டு இருக்குடா. உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறா? ஏய் உனக்காவது தெரியுமா? எவனோ ஒருத்தன் காசு போடுறான், அதை எவனோ விளையாடுறான். நீங்கள் 2 பேரும் ஏன்டா கப்புக்காக அடிச்சுக்கிறீங்க? இதில் என்ன வேற குத்தம் சொல்கிறீங்க? முதல்ல உங்கள் தொகுதியில் யார் நிற்கிறான்னு தெரிஞ்சுக்கோங்கடா. போங்கடா. நான் கோபாலே எங்கே போயிட்டு வர? பலன்னு அண்ணா கட்சி மீட்டிங் போயிட்டு வரேண்ணே. என்னடா சொன்னாங்க? அது எனக்கு என்ன தெரியும்? கோட்டரும் கோழி பிரியாணியும் தரேன்னாங்க, அதான் போயிட்டு வந்தேன். கட்சி மீட்டிங்கு போகிறீங்க, ஒரு 10 விஷயம் சொல்லுவாங்க, ஒரு 4 பேர்கிட்ட வந்து சொல்லுதும் நல்லது கெட்டதுன்றது, இதெல்லாம் தெரியாதா உங்களுக்கு? அதெல்லாம் ஏன் வேலை இல்லை. உனக்கு கோட்டரும் கோழி பிரியாணி வேணும்னா சொல்லு, நான் வேணா கூட்டிட்டு போறேன். வரியா? சொன்னடா, நீ கெட்டது இல்லாம என்னையும் கெடுத்து இந்த ஊரையும் கெடுக்கிறதுக்கு. தாக்காமுக கட்சி சார்பாக பேசுகிறேன். நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் மதுவை ஒழிப்போம், கட்டாயமாக மதுவை ஒழிப்போம். என்னன்னு மது ஒழிக்கிறேங்கிறானுங்க? 25 வருஷமா பார்த்துட்டு இருக்கேன்டா. எலெக்ஷன் வந்தாலே இப்படி தான் பேசுவானுங்க. இவன் வந்தால் மது ஒழிக்கிறான்னுவான், அவன் வந்தால் மது ஒழிக்கிறான்னுவான், இவன் வந்தாலும் அதை தான் சொல்லுவான். எவனும் மது ஒழிச்ச படம் இல்லை. வந்த ஆளுக்கு 10 ரூபா ஏற்றுவானுங்க, அவ்வளோதான். சீட்டு எம்பி சீட்டு எம்பி சீட்டு எம்பி சீட்டு 4 10 இல்லை. டேய் 8 குடுறா. 4 தானே கேட்டீங்க? அது அப்போ, இப்போ குடுறா 8. தொலைச்சிருவாங்க. உங்களை நம்பி வீடெல்லாம் காலி பண்ணிட்டேண்ணே. உள்ளே ஒரு ரூம் கொடுத்தீங்கன்னா. டேய் கடைசியில் ஸ்டோர் ரூம் இருக்குல்ல, அதை காலி பண்ணிட்டு இதை உள்ள தூக்கி போடுங்கடா. அண்ணன் 4 சீட்டு. டேய் யாரா நீ? காக்காவுக்கு கட்சிண்ணே. டேய் போன எலெக்ஷனில் பார்த்தது 5 வருஷமா எங்கிட்ட ஆளை காணோம். கரெக்டாக எலெக்ஷனுக்கு வருவேன், நிற்பேன். சரி இப்போ கொடுத்தா ஜெயிச்சிருவியா? அண்ணன் என்னை நம்பி எங்கள் வீட்டில் இருக்க 4 பேரே ஓட்டு போட மாட்டாங்க. அதுக்கப்புறம் எப்படி நான் ஜெயிக்கிறது? அப்புறம் நான் என்ன உனக்கு கொடுக்கணும்? என்கிட்ட நீங்கள் 4 சீட்டு கொடுத்தீங்கன்னா நான் ஒரு 4 கேண்டிடேட்டாவது நிறுத்துவேண்ணே. உங்ககிட்ட அது கூட வக்கு இல்லை. சரி சரி வச்சுக்கோ, போ கொடுக்குறேன், கிளம்பு.